அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுக்காக பண்ணாங்க தமிழ் புத்தகத்திலிருந்து லைன் பை லைன் வினா விடைகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். EL 2லேருந்து பார்ட் 2 இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ப்ளேலிஸ்ட்லேயும் வீடியோஸ் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான 10th ஸ்டாண்டர்ட் EL 2 பார்ட் 2 கொஷினுக்குள்ளே போகும். கொஷின் நம்பர் 26. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் யார்? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஆ இளங்கோவடிகள். அடுத்து கொஷின் நம்பர் 27. தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம். தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மரம், செடி, கொடி, ஆறு, மலை தாண்டி வருவது. ஆப்ஷன் ஆ மரம், செடி, கொடி, ஆறு, மலை தாண்டி வருவது. அடுத்து கொஷின் நம்பர் 28. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பெண்ணுறுத்தி தூது செல்ல காற்றினை அழைத்ததாக பாடியவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சொற்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பெண்ணுறுத்தி தூது செல்ல காற்றினை அழைத்ததாக பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஆப்ஷன் இ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து கொஷின் நம்பர் 29. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கண்ணதாசன். ஆப்ஷன் ஆ கண்ணதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 30. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன என குறிப்பிடும் நூல். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன என்று குறிப்பிடும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ புறநானூறு. ஆப்ஷன் ஆ புறநானூறு. அடுத்து கொஷின் நம்பர் 31. இப்பாலஸ் என்பவர். இப்பாலஸ் என்பவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கிரேக்க மாலுமி. ஆப்ஷன் ஆ கிரேக்க மாலுமி. அடுத்து கொஷின் நம்பர் 32. பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுகடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர். பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுகடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இப்பாலஸ். ஆப்ஷன் ஆ இப்பாலஸ். அடுத்து கொஷின் நம்பர் 33. இப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள். இப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ யவனர். ஆப்ஷன் ஆ யவனர். அடுத்து கொஷின் நம்பர் 34. இப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு. இப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கிபி 1ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஆ கிபி 1ஆம் நூற்றாண்டு. அடுத்து கொஷின் நம்பர் 35. வெண்ணி குயத்தியார் என்பவர். வெண்ணி குயத்தியார் என்பவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ சங்ககால பெண் புலவர். ஆப்ஷன் ஆ சங்ககால பெண் புலவர். அடுத்து கொஷின் நம்பர் 36. கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர். கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ வெண்ணி குயத்தியார். ஆப்ஷன் ஆ வெண்ணி குயத்தியார்.
அடுத்து கொஷின் நம்பர் 37. வெண்ணி குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வலி என குறிப்பிடப்படுவது. வெண்ணி குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வலி என குறிப்பிடப்படுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ காற்று. ஆப்ஷன் ஆ காற்று. அடுத்து கொஷின் நம்பர் 38. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இப்பாலஸ். ஆப்ஷன் ஆ இப்பாலஸ். அடுத்து கொஷின் நம்பர் 39. இப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள். இப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ தமிழர்கள். ஆப்ஷன் இ தமிழர்கள். அடுத்து கொஷின் நம்பர் 40. காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம். காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ வடகிழக்கு பருவகாலம். ஆப்ஷன் இ வடகிழக்கு பருவகாலம். அடுத்து கொஷின் நம்பர் 41. வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார்? நூல் எது? வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார்? நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ புறநானூறு ஐயூர் முடவனார். ஆப்ஷன் ஆ புறநானூறு ஐயூர் முடவனார். அடுத்து கொஷின் நம்பர் 42. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது? கூறியவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது? கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ புறநானூறு மதுரை இளநாகனார். புறநானூறு மதுரை இளநாகனார். அடுத்து கொஷின் நம்பர் 43. புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரண். புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரண். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ ஓசோன் படலம். ஆப்ஷன் ஆ ஓசோன் படலம். அடுத்து கொஷின் நம்பர் 44. குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ குளோரோஃப்ளூரோ கார்பன். ஆப்ஷன் ஆ குளோரோஃப்ளூரோ கார்பன். அடுத்து கொஷின் நம்பர் 45. குளோரோஃப்ளூரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி. குளோரோஃப்ளூரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ ஹைட்ரோ கார்பன். ஆப்ஷன் ஆ ஹைட்ரோ கார்பன். அடுத்து கொஷின் நம்பர் 46. கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் பெய்வது. கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் பெய்வது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ அமிலமலை. ஆப்ஷன் ஆ அமிலமலை. அடுத்து கொஷின் நம்பர் 47. குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ 1,00,000. ஆப்ஷன் இ 1,00,000. அடுத்து கொஷின் நம்பர் 48. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் இ கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து கொஷின் நம்பர் 49. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ தனிநாயக அடிகள். ஆப்ஷன் ஆ தனிநாயக அடிகள். அடுத்து கொஷின் நம்பர் 50. தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு. தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு.
ஆப்ஷன் சரியான விடை ஆப்ஷன் ஆ கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஆ கிபி 17ஆம் நூற்றாண்டு. நன்றி. அடுத்த பாட்டு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.